ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இது வந்துட்டு லாஸ்ட் சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. அதை தான் நான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். முதல் நாள் பிள்ளையார் சதுர்த்தி கும்பிட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து மறுநாளைக்கு காலையில் எல்லாருமே குளிச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு எடுத்து வச்சாச்சு. அந்தந்த இடத்துல பிள்ளையாரெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறமா அந்த மாவில் அந்த மஞ்சள்லாம் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி எல்லாத்தையுமே செடியில் தண்ணி ஊற்றிடுவேன். அந்த மாவு எல்லாத்தையுமே செடியிலேயே கரைச்சி விட்டுருவேன். ஏன்னா பக்கத்தில் இங்கே வந்து ஆறு வாய்க்கால் எதுவும் இல்லை அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, காலையில வந்து வீட்ல எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னா, சப்பாத்தி, பூரி அந்த மாரி ஏதாவது பண்ணி குடுப்பேன். எல்லாரும் வெளியில கிளம்பணும் அப்படின்றதுனால, கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கட்டும் அப்படின்ட்டு, பிள்ளைங்களுக்கு வந்து பாஸ்தா இருந்துச்சு கொஞ்சம். அப்படியே இப்போ வந்து லாஸ்ட்டா கிடந்துச்சு கொஞ்சம் பாக்கெட்ல. ஸோ, அவங்களுக்கு வந்து 2 பேத்துக்கும் பாஸ்தா செஞ்சுட்டேன். அது வந்து எப்படி பண்ணேன்னா, ரொம்ப சிம்பிளா தான் பண்ணேன். ஆனா வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. தக்காளி, பல்லாரிய வந்து நல்லா அரைச்சுட்டு, கொஞ்சமா இஞ்சி, பூண்டு விழுது போட்டு, கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு, அத வந்து நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, கொஞ்சம் சிக்கன் மசாலா பவுடர் இருந்துச்சு. அதாவது இந்த லோக்கல்ல சிக்கன் மசாலா குடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிக்கன் எடுக்க போற இடத்துல, அந்த பொடி பாக்கெட் 1 மட்டும் தான் போட்டிருந்தேன். வேற எதுவுமே போடல. கொஞ்சமா உப்பு. லாஸ்ட்டா வந்து கொஞ்சமா சீஸ் துருவி போட்டிருந்தேன். சூப்பரா இருந்தது டேஸ்ட்டு. இது வந்து எப்போதுமே கிண்ட மாட்டேன். அதாவது மாசத்துல ஒரு 2 வாட்டி பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுப்பேன். குவான்டிட்டி வந்து கம்மியா செஞ்சு குடுப்பேன். இந்த பாஸ்தா, நூடுல்ஸ் ஏதாவது பண்ணி குடுத்தேன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா அது கூட எடுத்துக்க சொல்லிருவேன். இல்ல அப்படின்னா முருங்கைக்கீரையில கொஞ்சம் சூப்பாவது பண்ணி குடுத்துருவேன். அப்புறம் இந்த சத்து வந்து அதில கிடைக்கட்டும் அப்படின்றதுனால. ஸோ அது குடுத்தாச்சு. அந்த அப்போ வந்து இந்த மொத நாள் பிள்ளையாருக்கு வந்து பேரிக்காய், ஆப்பிள் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே கட் பண்ணிட்டான். நவீன் வந்து கட் பண்ணி குடுத்துட்டான். ஸோ அது எல்லாமே ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டாங்க. இவங்க அப்பாவுக்கு வந்து தோசையும் மொத நாளுக்குள்ள சாம்பார் நல்லா இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சமா வெங்காய சட்னி கொஞ்சம் நைட்டுக்குள்ளது இருந்துச்சு. அதையுமே சேர்த்து அவங்க அப்பாவுக்கு குடுத்தாச்சு. நான் பிள்ளைங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பாஸ்தா எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து தக்காளி சாதம் தான் கிண்டிட்டு இருக்கேன். இன்ட்ரோலயே பார்த்துருப்பீங்க. டிஃபன் பாக்ஸ்லலாம் கட்டுற மாதிரி சாதம்லாம் கட்டிக்கிட்டு நாங்க பிக்னிக்கோ, டூருக்கு எங்கேயுமே போலங்க. ஒரு திங்ஸ் வந்து எனக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. லாஸ்ட்டா ஒரு ஷார்ட் வீடியோல நான் கடைசியில சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அதாவது பிக் பஸாருக்கு போயிருந்தேன். அங்க வந்து நெறைய திங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்டின்ட்டு. ஸோ அங்க தான் வாங்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். அதனால இப்ப வந்து தக்காளி சாதம் கட்டி கொண்டுட்டு போயிரலாம் அப்டின்ட்டு தான் நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட்டா வெளியில போகும்போது வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிடுறதுக்கு ரூ. 600லேருந்து ரூ. 700 வரைக்கும் ஆயிட்டு. டேஸ்ட்டும் அவ்வளவா டேஸ்ட்டா இருந்த மாரி இல்ல. அப்புறம் வயித்துக்கும் கொஞ்சம் ஒத்துக்கல. ஸோ நம்ம வீட்ல இருந்தே சாப்பாடு ஹைஜீனிக்கா கொண்டுட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தக்காளி சாதம் கிண்டிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் நெய்யி, ஆயிலும் சேர்த்துருந்தேன். அப்புறமா வந்து 1/4 கிலோ தக்காளிய கட் பண்ணி வச்சது, 2 பல்லாரி, 3 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துட்டு, கொஞ்சம் சோம்பு, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாமே சேர்த்து, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு, அப்புறமா தயிர், மசாலாக்கு வந்து மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லித்தூள், அப்புறமா கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டதுக்கு அப்புறமா அரிசி ஊற வச்சிருந்த 2 டம்ளர் அரிசியெல்லாம் சேர்த்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த மசாலா பவுடரோடயே அந்த ஊற வச்சிருந்த மீல் மேக்கரையும் நல்லா பிழிஞ்சிட்டு உள்ள சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி சாதம் செய்யும்போது இந்த மீல் மேக்கர் சேர்த்து செஞ்சு பாருங்க. அது வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாரி செஞ்சு குடுத்து விடலாம். இல்ல அப்படி இந்த மாரி வெளியில எங்கேயும் போணும்னாலும் அவசரத்துக்கு கட்டி கொண்டு போலாம். நல்லா குயிக்கா ஒரு 20 நிமிஷத்திலேயே முடிஞ்சிரும் வேல. எங்க கிளம்புனாலும் நவீன பத்தி எனக்கு பிரச்சனையே இருக்காது. 10 நிமிஷத்திலே கிளம்பி வந்து உட்காந்துருவான். ஆர்த்தி தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு போட்டு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டாளா, அந்த ட்ரெஸ் எல்லாமே கட்டையா போயிட்டுன்னு சொல்லிட்டு அத போட, இத போடுதட்டு இது அவ போட்டிருக்கிறது வந்து 3வது ட்ரெஸ்ஸு. அதுக்கு அவங்க அப்பா வேற சப்போர்ட். எது வேணும் அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணி, அவ கிளம்புறதுக்கு தான் டைம் ஆகும். ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே அதுக்குள்ளேயுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு சிம்பிளா தயிர் வெங்காயம் மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கலாம் சின்ன பிள்ளையில திருநெல்வேலிக்கு வரதா இருந்தாலே, இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அப்பா கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஒரு வாட்டி தான் திருநெல்வேலி பக்கமே வருவோம். அப்போ வந்து அந்த தீபாவளிக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னால அப்பா கூட்டிட்டு வருவாங்க. போனஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா. வந்து காலையில வீட்ல சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஒரு 9 மணிக்குள்ளலாம் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருவோம். அப்புறமா வந்து திருநெல்வேலிக்கு வந்து ஒவ்வொரு கடையிலயா பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்பதான் அந்த இன்னர் வேர்ஸு, அப்புறமா அந்த போர்வை, தலவாணி உறை அது எல்லாமே எடுப்போம். எடுத்து முடிச்சுட்டு மதியம் வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டு டவுன்லேயே ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு படம் பார்ப்போம். ஏதாவது அதுக்கு முன்னாலயே நாங்கலாம் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருவோம். அப்போ அன்னைக்கு நாங்க லாஸ்ட்டா பார்த்தது வந்து ரன் படம். எனக்கு வந்து மாதவன் ரொம்ப பிடிக்குன்றதுனால ரன் படம் பார்த்தோம். அப்ப பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பா வந்து அந்த காதல் பிசாசே பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டு வந்த உடனே எல்லாரும் நாங்க 3 பேரும் அட் அ டயத்துல எங்க அப்பாவ பார்த்தோம். அப்படியே எங்க அப்பா வந்து எங்க அப்பா பக்கத்துல என்ன தள்ளி விட்டுட்டாங்க. அப்ப எங்க அப்பா பார்த்தாங்க பாரு, அட எரும மாடுகளா! ஆம்பள பிள்ளை எது, பொம்பள பிள்ளை எதுன்னு தெரியாம எல்லாம் தலைய விரிச்சு போட்டுட்டு இந்த ஆட்டம் ஆடுதேன்னு சொல்லிட்டு, இந்த படத்துக்கு போய் என்னைய கூட்டிட்டு வந்துட்டியேன்னு திட்டிட்டே பார்த்தாங்க. இன்னமும் நாங்க எங்கேயாவது கிளம்பும்போதோ, படம் பார்க்க போம்போதோ எனக்கு டக்குன்னு அந்த மெமரீஸ் வந்து ஞாபகம் வரும். டக்குன்னு சிரிப்பு வந்துரும் எனக்கு.
அப்பாவுக்கு அப்போலாம் அந்த படம்லாம் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. சிவாஜி கணேசன் படம், அந்த எம்ஜிஆர் படம் அது மட்டும் தான் அதிகமாக பார்ப்பாங்க. அப்போ வந்து சிவாஜி கணேசன் ஃபேன். நடிப்புல வந்து அவர அடிச்சுக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போலாம் அப்பாவ பார்த்தாலே அவ்வளோ பயப்படுவோம். எங்க அப்பா வண்டி சத்தம் கேட்டுட்டு அப்படின்னாலே டக்குன்னு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அப்படியே கப்பு சப்புன்னு எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம். இப்போ வந்து அம்மா, அப்பாவெல்லாம் அப்படியே ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கியாச்சு பிள்ளைகள். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நெறைய அவங்களுக்கு தெரியுது. ஸோ நாங்க பர்ச்சேஸ் பண்ண போனது என்னன்னு உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லல. பிரீத்தி சோடியாக்கு வந்து வேணும் அப்படின்னு. எனக்கு என்னோட மிக்ஸி வந்து மிக்ஸி மிக்ஸியோட சேர்ந்து குதுக்கி. அது வந்து சரவணா ஸ்டோர்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால எடுத்தேன். அதான் அவங்க அப்பா சொல்லுவாங்க, "சரவணா ஸ்டோர்ல போய் எடுத்தா உனக்கு இப்படிதான்" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பாவுக்கும் அங்க அந்த கடைக்கும் ஆகவே ஆகாது. சீப் அண்ட் பெஸ்ட்டா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, அது வந்து லோ குவாலிட்டில தருவாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. அது வந்து 3 வருஷம் அது விலைக்கு தக்கன உழைச்சிட்டு, பட் அது வந்து நல்லாவே இப்போ அரையவும் மாட்டுக்கு, அப்படியே மிக்ஸியோட சேர்ந்து குதிக்கி ஒரு மாதிரி. சரி புதுசா வந்து பிரீத்தி சோடியாக்கு வந்து உருப்படியா ஒண்ணு எடுத்துறலாம். மாவு பெசஞ்சிரலாம், காய்கறி கட் பண்ணிறலான்ட்டு, அதுதான் எடுக்க வந்தேன். நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணதேன்னு சொன்னேன். இவங்க அப்பா, பிள்ளைங்க எல்லாருமே வீட்லயே தானே இருக்காங்க. அவ வேற 12த் அவளுக்கும் கொஞ்சம் மூட் அவுட்டா இருந்த மாரி இருக்கு. ஒரு சின்னதா ஒரு பர்ச்சேசிங் மாரி போயிட்டு, கொஞ்சம் ஃப்ரீயா அந்த பிள்ளைங்கள கூட்டு போயிட்டு வரலான்ட்டு தான் கிளம்புனோம். பார்த்தா அங்க சோடியாக் மிக்ஸி இல்ல அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து வேஸ்ட் ஆயிட்டு, பொன்னையநாடாருக்கு போய் கூட்டு போறேன். வா டவுனுக்கு போலாம் அப்படின்னாங்க. இல்ல வேண்டாம் இங்கேயே வந்து அதாவது எடுக்க வந்தது அது, தேவையில்லாதது எதெல்லாமோ எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ பிள்ளைங்கள அங்கேயே கார்ல ஒரு ஓரமா நிறுத்திட்டு, சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கி குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, மணி வந்து ஒரு 4 மணிக்கிட்ட ஆயிட்டு. வந்தோனே ஒரு 3:30லேருந்து 4 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோனே உங்களுக்கு டீ எல்லாமே வச்சுட்டு, நான் வாங்கி வச்சிருந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாம் வந்து செம்ம டீல்ல இருந்துச்சு பொருட்கள் எல்லாமே. எல்லாமே 1+1 ஆஃபர் அந்த மாரி இருந்துச்சு. இந்த சோப் லிக்விட் வந்து டாப் லோடுக்கு மோர் லைட் அப்படின்னு புதுசா ஒண்ணு வந்திருந்துச்சு. இது வந்து 5 லிட்டர் அ லிக்விடு. பார்க்குறதுக்கு வந்து அதாவது ரூ. 323 என்னமோ சம்திங் தான் போட்டிருந்தாங்க. இவ்ளோ சீப் அண்ட் பெஸ்ட்டா போட்டிருக்காங்களே! எப்படி இருக்குன்னு சொன்னாங்களா எல்லாரும்? அப்படின்னு கேட்டேன். ரிவ்யூ சொல்லியிருந்தாங்களா? அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த கடைக்காரங்க கிட்ட. அவங்க வந்து நேத்தைக்கு தான் வந்துருந்துச்சு. அந்த வந்த ஸ்பீட்ல 3 பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா யாரும் எப்படி இருக்குன்னு சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் வந்து 2 டைம்ஸ் அத துவைச்சு பார்த்துட்டேன். நல்லாருக்கு. அப்போ ஒரு சூப்பர் டீல் தான் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்து டிஷ் வாஷர் லிக்விட் வாங்கியிருந்தேன். அதுவுமே 1+1 ஆஃபர். அப்புறமா வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் அது வந்து ₹40 தான். அப்புறமா வந்து ஒரு மஷ்ரூம் பாக்கெட் வாங்கியிருந்தேன். இதுவுமே டீல்ல தான் போட்டிருந்தாங்க. 1+1 ஆஃபர்ன்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரை வந்து ரூ. 35 ஒரு பாக்கெட் 1/2 கிலோ. அப்ப 2 வந்து ரூ. 70ன்னு சொல்லிட்டு, அது பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சுன்றதுனால, அதுவுமே 1 கிலோ எடுத்திருந்தேன். இது மிக்ஸட் ஊறுகான்னு சொல்லிட்டு ஆர்த்தி டேஸ்ட் பண்ணணும். நான் ரொம்ப நாளா பார்த்துருந்தா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு குட்டி பாட்டில் எடுத்துட்டு வந்திருந்தா. அது பார்த்தா ₹25க்கு தான் போட்டிருந்தாங்க. இது வந்து இந்த பல்பொடி கைட்டு தேய்க்கிற அந்த விக்கோ பவுடர் தான் நான் பார்த்தேன். அதாவது கொஞ்சம் பல்லெல்லாம் கொஞ்சம் எட விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கைட்டு கொஞ்சம் அந்த ஹெர்பல் பவுடர் ஏதாவது வச்சு தேய்ச்சா கொஞ்சம் அந்த கை வச்சு தேய்ச்சா ஈறு வந்து நெருக்கமாகும்ன்னு சொல்லுவாங்க. அதனால அது வாங்கினேன். பார்த்தா அது பெருசா இருந்துச்சு. ரொம்ப பெரிய டப்பா தான் இருந்துச்சுன்றதுனால, நம்பூதரி இது ₹42ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அப்புறமா கொஞ்சமா பத்தி, வீட்டுக்கு தேவையான பட்ஸு, அப்புறமா கார்லிக் பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு கார்லிக் பட்டர் வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் சோப்பு, அப்புறம் பிஸ்கெட்லாம் வந்து ₹38ன்னு போட்டிருந்தாங்க. நல்ல பெரிய பெரிய பாக்கெட்டு. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நமக்கு ஏதாவது கிரேவிங்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இனிப்பு, அந்த எண்ணெய் பலகாரம் அதெல்லாம் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா, அந்த பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுங்க வச்சுக்கோங்க, கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸு தேடாது. அதனால அந்த பிஸ்கெட் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறமா வீட்டுக்கு பூனை, அப்புறம் நாய்க்கெல்லாம் கொஞ்சம் 2, 2 எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும், கொஞ்சம் கம்மியான ரேட்லயே எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறமா அந்த நவரத்னா ஆயில் வந்து இந்த 2000க்கு மேல வாங்குனதுக்காக குடுத்தாங்க. அப்புறம் 2 1+1ல வந்து நகபாலிஸ் வச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அத நான் வந்து ஒவ்வொரு கலரா போட்டு பார்த்துருந்தேன். 5 விரல்ல வந்து வித்தியாச வித்தியாசமான கலர்ல போட்டேன்னு 1/2 மணி நேரம் என் பையன் வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டே இருந்தான். அந்த நகத்த காமிச்சு காமிச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நம்மலாம் நம்ம அம்மா, அப்பாலாம் இப்படி கிண்டல் பண்ணோமா அப்படின்றது ஞாபகம் இல்ல எனக்கு அவ்வளவா. கிண்டல் பண்ணதில்ல. நல்லாயிருக்கு. அதாவது மனசுல ஒண்ணும் வைக்காம அப்படியே ஓப்பனா சொல்லிடுறாங்கல்ல. அது நல்லா இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சமா ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் வந்து நான் வீகேர்ல இருந்து கோட் மில்க் சோப் வந்து ஆர்டர் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ வரைக்கும் அத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ இது வந்து காலியாக போகுது. அது இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அந்த சோப் அங்க இருக்கா அப்படின்னு பார்த்தேன். இல்ல அந்த சோப் இல்ல. அதுக்கு பதிலா வந்து அது இல்ல. அதுக்கு பதிலா டாபரோட குலாப்பரி அப்படிங்கிற ஒரு சோப் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணுவேன்ட்டு வாங்கியிருந்தேன். இவ்வளோதாங்க நான் வாங்கின திங்ஸ். என்னமோ வாங்க போய் ஏதோ வாங்கிட்டு வந்தாச்சுன்ற கதையாயிட்டு. நான் வாங்கின இந்த பொருட்கள் எல்லாமே எனக்கு தேவையானது. அதாவது அத்தியாவசியமானது தான் வாங்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன்.
எதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கல. எல்லாமே பார்த்து ரேட் கம்மியானது டீலில் இருக்கிறதா பார்த்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யார் இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினைப்பீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குள்ளேயும் டீயும் ரெடி ஆகிட்டு எல்லாருக்குமே டீ கொடுத்தாச்சு. எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நான் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்மளோட வேலைகள்லாம் என்ன, வீடு ஒதுங்கி வைக்கிறது, தூக்குறது, அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, நைட் சாப்பாடு ரெடி பண்ணுறது. அதுக்குள்ளேயும் டைமே முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்க அவங்கவுங்க ஸ்நாக்ஸு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவங்கவுங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் எங்களுக்கு அன்னைக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சுமதிஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான vlogல சந்திக்கலாம்.